ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 6 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6 வந்து தமிழ் சொசைட்டி. இது வந்து முன்னாடி இருந்த சிலபஸில் யூனிட் 8 இருந்துச்சு. அதை இப்போ வந்து யூனிட் 6 மாற்றிருக்காங்க. அதுலேருந்து 20 கொஷின் கேட்போம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட் 6 ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1912. சி நடேசனார் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு 1912 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி பண்ணுறதற்காக மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்ற, அதாவது சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அது பின்னாடி சென்னை திராவிடன் அசோசியேஷன், அதாவது 1912 ஸ்டார்ட் பண்ணுற ஒரு அமைப்பு சென்னை திராவிடன் அசோசியேஷன் அப்படின்ற பேர் மாற்றம் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா அந்த திராவிடன் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பு 1914, அதாவது 2 வருஷம் கழிச்சு, 1912 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 வருஷம் கழிச்சு 1914 1914 பிராமணர் இல்லாத மாணவர்களுக்காக ஒரு விடுதியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட பேரை மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்ட்டு மாற்றுவாங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1914 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு விடுதி கட்டுவாங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 1916 சி நடேசனார், அதாவது இந்த அமைப்பை தொடங்கின சி நடேசனார், அதுக்கப்புறம் தியாகராச செட்டியார் அப்படின்ற ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎம் நாயர் அப்படின்ற 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு தென்னிந்திய நல வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குவாங்க. அதுதான் வந்துட்டு நீதி கட்சி அப்படின்ட்டு பேர் மாற்றம் செய்யப்படும். யார் 3 பேர்னு பார்த்தீங்கன்னா நடேசனார், தியாகராசர், அதுக்கப்புறம் வந்துட்டு நாயர். ஓகேவா? ஓகே, நீதி கட்சியை தொடங்கின 3 நபர்கள் யார் யாருன்னா சி நடேசனார், தியாகராசர், டிஎம் நாயர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாயர் நதியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடேசனார், நாயர் நதியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயர் நதியானா நீதி கட்சி. ஓகேவா? இங்கே கேட்டிருக்கிறது திராவிட அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் சி நடேசனார் தொடங்கியிருப்பார் 1912. அடுத்த ஒரு 2 வருஷம் கேப்பில் தான் இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ 1912 தான் திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து வி கனகசபை. வி கனகசபை அப்படின்றவர் தான் 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. வி கனகசபை அப்படின்றவர் யாழ்ப்பாணம் குடும்பம் ஒன்றை சேர்ந்தவரும் சென்னையில் பிறந்து வளர்ந்தவருமானவர். இவர் தான் வந்துட்டு இந்த நூலை எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் இந்த நூலை எழுதியிருப்பார். இந்த நூலை வி கனகசபை எப்படி எழுதியிருக்காருன்னா சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டும் அந்த காலத்தில் வந்துட்டு பதிப்பிக்கப்படாமல் ஏடுகளில் இருந்த கையெழுத்து பிரதிகளையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்ற நூலை தமிழ் ஆய்வாளரான கமில் சுவலபிள் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய நூல் அப்படின்ட்டு பாராட்டுறாரு. ஸோ இந்த நூலை பாராட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமில் சுவலபிள், தமிழ் ஆய்வாளர். என்ன சொல்லி பாராட்டி போகிறேன்னா இது ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய நூல். அப்போ 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்ற நூலை எழுதியவர் வி கனகசபை. இவர் யாழ்ப்பாணம் குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஆனால் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். இந்த நூலை வந்து சிலப்பதிகாரத்தையும் இன்னும் பதிப்பிக்கப்படாத பழைய ஏடுகளில் இருந்த கையெழுத்து பிரதிகளையும் ஒரு அடிப்படையாக கொண்டு தான் இந்த நூலை இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மருது சகோதரர்கள், அதாவது மருது பாண்டியன். எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1801 ஆண்டு ஜூன் 16ஆம் நாள் வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஜூன் 16ஆம் தேதி வந்து இந்த பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. இந்த பிரகடனத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்புத்தீவு அல்லது நாவலந்தீவு பிரகடனம். ஜம்பு அப்படின்றதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். ஸோ ஜம்புத்தீவு அல்லது நாவலந்தீவு பிரகடனம், அதை தான் வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்கிறோம். இதை எதுக்காக வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போர் பிரகடனம் இந்தியாவிலே வந்துட்டு ஜம்புத்தீவு அல்லது நாவலந்தீவு அப்படின்ட்டு இந்திய பெருங்கண்டம் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்திய அளவில் போராட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்ட்டு பேர் சூட்டியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ தெரியுதா, திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து வெளியிட்டவங்க மருது சகோதரர்கள். எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னா 1801 ஆண்டு ஜூன் 16ஆம் நாள் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிடப்பட்ட ஒரு பிரகடனம். இந்தியாவிலே முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிடப்பட்ட ஒரு போர் பிரகடனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1925, அதாவது 25 வயசில் சுயமரியாதையோடு இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும். ஸோ பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது 1925. 1925 தான் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுயமரியாதை இயக்கத்தோட 4வது மாநாடு 1943 எங்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சேலம். 4வது மாநாடு 43 எங்க நடந்துச்சுன்னா சேலம். சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற அமைப்பு பெரியாரால் 1925 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதனோட முதல் மாநாடு வந்து 1929, அதாவது 4 வருஷம் கழிச்சு செங்கல்பட்டுல முதல் மாநாடு நடத்தப்படுது. அடுத்த வருடமே 1930 2வது மாநாடு ஈரோட்டில் நடக்குது. ஓகேவா. அடுத்தது 31 3வது மாநாடு விருதுநகரில் நடக்குது. கடைசியாக 4வது மாநாடு 1943 சேலத்தில் நடக்குது. ஸோ செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர், சேலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பெரியார்னாலே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர். ஸோ ஒரு பெண் வந்து செங்கலை வச்சு ரோடு போடுறாங்க. ஈரோடு செங்கலை வச்சு ரோடு போடுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை வாங்குறதுக்காக அவங்க சேலை கட்டிட்டு போகிறாங்க. ஸோ அந்த விருதை வாங்குறதுக்காக அவங்க சேலை கட்டிட்டு போகிறாங்க. செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர், சேலம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காது. செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர், சேலம். முதல் மாநாடு செங்கல்பட்டு 1929, 2வது மாநாடு ஈரோடு 1930, 3வது மாநாடு விருதுநகர் 1931, 4வது மாநாடு சேலம் 1943. தந்தை பெரியார் அவர்களை வைக்கம் வீரர் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுயமரியாதை இயக்கத்தோட 4வது மாநாடு 1943 சேலத்தில் நடக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1920. அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த முதல் எலெக்ஷன் 1920, 1920 நடக்கும். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் எலெக்ஷன் 1952 நடந்திருக்கும். பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த எலெக்ஷனில் நீதி கட்சி தான் முதல்ல வெற்றி பெற்று மந்திரி சபை அமைக்கும். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1920. அடுத்து 1937 வரைக்கும் காங்கிரஸ் வந்து எந்த தேர்தலையுமே போட்டியிடாது. அந்த 17 வருஷத்தில் கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்துட்டு ஆட்சியில் இருந்தது இந்த நீதி கட்சி. ஸோ ஃபஸ்ட்டு முதலாக எந்த வருஷம் வந்து பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1920 தான். 1920 நீதி கட்சியின் சார்பாக அப்போ இருந்த தமிழகத்தோட சிஎம் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு. ஓகேவா. சுதந்திரத்துக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தவர், அதாவது 1920. ஸோ இப்போ முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920. நீதி கட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நாயார், நதியா. அதாவது டிஎம் நாயர், தியாகராச செட்டியார், நடேசனார், சி நடேசனார். நாயார், நதியா. இதில் சி நடேசனார் தான் வந்து நீதி கட்சியின் மூளையாக செயல்பட்டவர். ஸோ நீதி கட்சியின் மூளையாக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சி நடேசனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போது புலி வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு பெல் அடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ஹார்ன் அடிக்கிறதோ, இந்த மாதிரி புலி வருது அப்படின்ட்டு ஓடுங்க அப்படின்ட்டு இன்டிமேட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஹாரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரன். ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரான் தான் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி. ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரான் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி. பாருங்க, திருக்குறள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எந்த கூற்று சரி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் இனிய சொல்லை உள்ளன்புடன் கூறுவதே அறம். இந்த கூற்று தான் சரியானது. இந்த கொஸ்டின் பாருங்க, மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து திருமலை நாயக்க மன்னர் காலத்தில் தான் மூக்கறுப்பு போர் வந்து நடைபெற்றிருக்கும். இது வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் நடந்த போர் தான். ஃபஸ்ட்டு திருமலை நாயக்கர் வந்து இந்த போரை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டார். திருமலை நாயக்க மன்னர் மீது ரொம்ப வெறுப்பு கொண்ட திண்டுக்கலை ஆட்சி பண்ண மைசூர் மன்னரான கந்தீரவன் அந்த மன்னரோட படையில் இருந்த அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அந்த மன்னரோட எதிரி நாட்டு மக்களையோ இல்லை எதிரிகளையோ போய் மூக்கை அறுத்து அந்த மூக்கை வந்து மன்னருக்கு அனுப்பி பரிசு வாங்குறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் திருமலை நாயக்க மன்னரோட ஆட்சி பகுதிக்குள்ளே போய் அந்த மக்களோட மூக்கை அறுத்து கந்தீரவனுக்கு அனுப்பி பரிசு வாங்கியிருக்காங்க. இதனால் கோபமடைந்த நம்ம திருமலை நாயக்க மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படைத்தளபதியான பின்னத்தேவர், ஓகேவா, இவர் வந்து கள்ள மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னத்தேவரையும் ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச ரகுநாத சேதுபதி அப்படின்ற மன்னரையும் வந்துட்டு அனுப்பி எதிரிகளோட மூக்க அறிந்து வருமாறு சொல்லியிருப்பார். அப்போ இவங்க போயிட்டு அதை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதில் இந்த பின்னத்தேவர்ன்றவரை வந்துட்டு திருமலை நாயக்கர் எப்படி அழைப்பாருன்னா மூக்குப்பரி அப்படின்ட்டு அழைப்பார். மூக்குப்பரி, அதாவது பரினா குதிரை. ஸோ இந்த பரி
மூக்குப்பரி அப்படின்ட்டு அழைச்சிருப்பாரு. இதில் வெற்றி பெற்று திரும்பின அந்த ராமநாதபுரம் மன்னரான ரகுநாத சேதுபதிக்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும். அவர் வந்து போற்றும் விதமாக மதுரையில் தல்லாகுளம் பக்கத்தில் இவருக்கு வந்துட்டு மூக்கறுப்பு போரில் வெற்றி பெற்றதுக்காக ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க. அது இன்னும் இருக்குது. ஸோ மூக்கறுப்பு போர் வந்து நடந்தது திருமலை நாயக்க மன்னரோட ஆட்சி காலத்தில் தான். யாருக்கும் இடையில நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கருக்கும் கந்தீரவன் அப்படின்ற திண்டுக்கலை ஆட்சி பண்ண மைசூர் மன்னனுக்கும் இடையில நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸோட முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி. ராஜாஜி தான் வந்து காங்கிரஸ் அமைச்ச முதலமைச்சரவையோட ஃபர்ஸ்ட் சிஎம்மாக இருப்பார். 1939 எதனால் ராஜினாமா பண்ணியிருப்பாருன்னா, 2ஆம் உலகப் போரில் இந்தியாவோட அனுமதி கேட்காம இந்தியாவையும் போருக்குள்ளே நுழைச்சதுனால இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். 1939 ராஜினாமா பண்ணியிருப்பார். ஸோ இப்போ 1937 முதல் 39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையோட முதலமைச்சர் சி ராஜாஜி. 37 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும். 17 வருஷத்தில் 13 வருஷம் நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருந்திருக்கும். காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் தேர்தலில் போட்டியிடும், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வின் பண்ணிடும். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாஜி வந்து ராஜினாமா பண்ணிடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.